தான் இங்கே ஒருத்தர் இருக்கான். இவன் எப்படி லெவல் ஓரளவுக்கு இருந்தானா இவனை தூக்கிடலாம் காய்ஸ். எத்தனை 48 வயசு எனக்கு பிடிச்சலான்னு தோணுது உள்ளுக்குள்ளே. அதனால் எய்ம் பண்ணி ஒரு நமக்கு இந்த ரைனோநாத்தா இருக்கிற வரையும் நமக்கு ஒரு கவலையுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அவன் மேலே உட்காந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டானா அப்படியே இங்கேயே வச்ச டாக் பண்ணி விட்ருவேன். காரணம் ஓப்பராக கொண்டு விட்டு இங்கே ஓட ஆரம்பிச்சிட்டான். டோப்படுறான் தான் வேட்டி பிடிங்க அவனை விட்றான். அவன் ஆடுறான் காய்ஸ். நம்மக்கிட்ட பையன் ரொம்ப ஆடிட்டான். நீ பாருங்க ஓகே அம்பிட்டு தான் நீ கூட்டி போயிட்டு தனியாக நம்ம ஒரு ஓப்பன் பிளேஸில் வச்சு அடிப்போம். ஏன்னா இவன் பாட்டுக்கு ஓடி ஓடி போயிடுறான் நாலா பக்கமும் மரத்துக்குள்ளே. எங்கே போய் நான் அவனை தொலை வருது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கேயும் நிறைய ஆயில் இருக்குது. இங்கேருந்து என்ன காய்ஸ் ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இங்கேருந்து இவ்வளோ நேரம் விழுகிறான். எங்கே ஓடி போய் எவ்வளோ சாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஒரே ஒரு ஷாட்டு அவ்வளோதான் பட்டுருச்சு. மாறிட்டாங்க காய்ஸ். இங்கே நேர்க்காக ஓடி போய் வச்சு விட்டு ஓடி வந்துடலாம். இங்கே ஏதோ மரம் கிடக்கா. நான் என்ன போதும் நான் போச்சு. நல்ல வேலை ஒன்று பிடிக்கிற மாதிரி வந்தேன். 2லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் மண்டை காஞ்சிருக்கும். இப்போ வந்து இவனை ஆச்சு. நான் எப்போ காய்ஸ் ஃபைனலாக எந்திரிச்சிட்டாங்க. கடைசியாக எழுந்து விட்டான். ஆனால் பையன் பாறைக்குள் சிக்கி கொண்டான். இப்போ